அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க, எல்லா கஷ்டங்களும் தீர ஒரு 3 சூட்சமங்களை சொல்ல போகிறேன். அந்த சூட்சமங்களில் ஏதேனும் ஒன்று பங்குனி பௌர்ணமி அன்று செய்தால், அதாவது 24/3/2024 பங்குனி 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த 3 சூட்சமத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் நான் சொன்ன நல்லது அப்படியே உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும். என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். சித்திரை மாதம், இந்த 2024 சித்திரை மாதம் பிறக்க போகுதல்லவா, இந்த சித்திரை மாதத்தின் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு பயிற்சியை தரப்போகிறோம். வாட்ஸ்அப் மூலமாக 30 நாட்களும் தினமும் ஒரு எளிமையான சூட்சமத்தை சொல்லித்தரப்போகிறோம். இந்த சூட்சமம் செய்தால் குபேரலக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து இந்த பயிற்சி சொல்லித்தரப்போகிறோம். இந்த பயிற்சிக்கு கட்டணம் தினமும் 11 ரூபாய். இந்த பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாதவிலக்கு நேரத்தில் என்ன பண்ணணும், அசைவ உணவு சாப்பிட்ற அன்றைக்கி என்ன பண்ணணும், எல்லாமே இந்த பயிற்சியின் போதே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்ய விருப்பம் இருந்தால் 24/3/2024 பங்குனி 11 ஞாயிற்றுக்கிழமை பசுவிற்கு கீரை வாங்கி தாங்க. பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் அல்லது காய்கறிகள், அதாவது மொத்தத்தில் பசுவுக்கு உணவு தரணும் அன்று. அப்படி தந்தால் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இரண்டாவதாக, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவன் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் மேலோங்கும். மூன்றாவதாக, அன்று இல்லாதோருக்கு அன்னதானம் செய்தால் இன்னும் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். 3 தகவல் சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்தில் உங்களால் ஏதாவது ஒன்று செய்ய முடியும்னா செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்று பங்குனி மாத பௌர்ணமி அன்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மனமிருந்தால் இந்த அன்னசேவாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.